Hi to all, welcome to BioSquad in Tamil. நாம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல நாம டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் வரைக்கும் முடிச்சிருப்போம். இன்னைக்கு நாம டைகாட் அண்ட் மோனோகாட் லீஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஆர் டார்சி வென்ட்ரல் லீஃப். இதுக்கு எக்ஸாம்பிளா நமக்கு மேங்கோ லீஃப் கொடுத்துருப்பாங்க. டார்சி வென்ட்ரல் அப்படின்னா ரெண்டு சைட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது அப்பர் சைட் ஆஃப் த லீஃப், இது லோயர் சைட் ஆஃப் த லீஃப் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் நம்மளால பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம டார்சி வென்ட்ரல் லீஃப். இதுக்கு எக்ஸாம்பிளா தான் நமக்கு மேங்கோ லீஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்கலாம். டிஎஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணும்போது இந்த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ் யூ கேன் சி. இப்போ இதுல அப்பர் எபிடர்மிஸ் லோயர் எபிடர்மிஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. நீங்க இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அப்பர் எபிடர்மிஸ், இந்த அப்பர் எபிடர்மிஸ், எபிடர்மிஸ்னாலே அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது அப்பர் சைட்ல இருக்கிறதுனால திஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் மேட் ஆஃப் அ single லேயர்டு parenchymatous செல். parenchymatous செல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ லூஸ்லி பேக்டு செல்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் இங்கே இது இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ லீஃப் ரொம்பவே நல்லா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ கியூட்டிக்கல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ த அவுட்டர் வால் ஆஃப் த செல்ஸ் ஆர் கியூட்டிகலரைஸ்டு. இங்கே ஸ்டொமேட்டா லெஸ் நம்பராக தான் இருக்கும். லீஃப்னு வந்துருச்சு, அப்போ ஸ்டொமேட்டா நிறைய இருக்கணும் தானே, அப்போ தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல அப்பர் போர்ஷனில் லெஸ். நம்ம முதல்ல ஸ்டொமேட்டான்னு படிக்கும் போதே ஒரு 4th 5th படிக்கும் போதே என்னென்ன படிச்சிருப்போம், தே ஆர் த டைனி போர்ஸ் பிரசன்ட் இன் லோயர் சைட் ஆஃப் த லீஃப்னு படிச்சிருப்போம். ஸோ அப்பர் எபிடர்மிஸ் லேயர்ல ஸ்டொமேட்டா லெஸ் நம்பர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் லோயர் எபிடர்மிஸ். இப்போ லோயர் எபிடர்மிஸும் சேம் லைக் சிங்கிள் லேயர் parenchymatous செல். இங்க தின் கியூட்டிக்கல், ஏன்னா இது அவ்வளோவா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆக போறதில்ல லோயர் போர்ஷன்ல. ஸோ இங்க தின் கியூட்டிக்கல்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்கும். இங்க தான் நியூமரஸ் ஸ்டொமேட்டா வில் பி ப்ரெசென்ட். அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி ஒரு கிட்னி ஷேப்டு செல் இருக்கும். அந்த செல்லுக்கு பேர் தான் காட் செல் அப்படின்னு பேரு. இப்போ இந்த செல்லுல தான் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது. ஸோ எங்க குளோரோபிளாஸ்ட் இருக்குமோ அங்க போட்டோசிந்தசிஸ் நிறைய நடக்கும். ஸோ லைக்வைஸ் இந்த ஸ்டொமேட்டாவோட இன்னும் ரெண்டு முக்கியமான ரோல் இருக்கு. ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், ரெஸ்பிரேஷன் ஒரு வேர்ட்ல முடிச்சுக்கலாம். இன்னொன்று லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஒர்க்குமே லோயர் எபிடர்மிஸ்ல நடக்கும். நெக்ஸ்ட் மீசோஃபில். மீசோ அப்படின்னாலே மிடில். ஸோ அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் லேயருக்கு இடையில இருக்கிற அந்த டிஷ்யூவை தான் நம்ம மீசோஃபில் அப்படின்னு சொல்றோம். திஸ் மீசோஃபில் இஸ் ஃபர்தர் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இப்போ பாலிசேட் பேரன்கைமா எங்கே இருக்கும், அப்பர் எபிடர்மிஸ் லேயருக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த செல்ஸ் எல்லாமே எலாங்கேட்டடாக இருக்கும். இதுல நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் இருக்கும். நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா ஈஸியாவே இதை படிச்சு முடிச்சிடலாம். ஸோ நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இது parenchymatous செல் வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். நம்ம முதல்லயே படிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் பாலிசேட் பேரன்கைமா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இப்போ இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா எங்க இருக்கும், பாலிசேட் பேரன்கைமாக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த செல்ஸோட ஷேப் எல்லாம் ஸ்பெரிக்கல் இல்லைன்னா ஓவலா அரேஞ்ச் ஆயிருக்கும். தே ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்ச்டு, கரெக்டா ஒரு ஆர்டர்லாம் இருக்காது, அங்கங்க அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இங்க இவங்களுக்கு இடையில இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வில் பி தேர். இங்க தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். தட் மீன்ஸ் ரெஸ்பிரேஷன் நடக்கணும். நெக்ஸ்ட் வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில் லீஃபோட மிட்ரிப் அண்ட் லேட்ரல் வெயின்ஸ்ல ப்ரெசென்டா இருக்கும். நீங்க லீஃபோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரல்ல திக்கா ஒரு வெயின் போகும், அதுக்கு பேர் தான் நம்ம மிட்ரிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரீஜன்ல தான் இது ப்ரெசென்டா இருக்கும். இப்போ இங்க இருக்க வாஸ்குலார் பண்டில்ஸ் எப்படி இருக்கு, கன்ஜாயிண்டா இருக்கு. கன்ஜாயிண்டா என்ன அர்த்தம், சைலம் அண்ட் ஃப்ளோயம் சேம் ரேடியஸ்ல ப்ரெசென்டா இருக்கணும். அண்ட் தே ஆர் கொலாட்ரலா இருக்கும். தட் மீன்ஸ் சைலம் சென்ட்ரலையும் ஃப்ளோயம் சர்ஃபேஸ்லயும் ப்ரெசென்டா இருக்கும். தே ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு இடையில கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஒரு வாஸ்குலார் பண்டலுமே இட் இஸ் சரௌண்டட் பை எ ஷீத் ஆஃப் parenchymatous செல். parenchyma செல்ஸ்னால ஆன மாதிரி ஒரு ஷீத் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஷீத்தை நம்ம பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈச் வாஸ்குலார் பண்டில் கன்சிஸ்ட் ஆஃப் xylem lying towards the upper epidermis and the phloem towards the lower epidermis. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். xylem வந்து அப்பர் எபிடர்மிஸ் பக்கமாகவும் phloem வந்து லோவர் எபிடர்மிஸ் பக்கமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் லீஃப் ஆர் ஐசோபைலேட்ரல் லீஃப். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம கிராஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐசோபைலேட்ரல் அப்படின்னா என்ன, டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைட் ரெண்டுமே சேமா இருக்கணும், டிஃப்ரென்ஷியேட்டே தெரியாது, ஒரே மாதிரி இருந்தால் இது நம்ம ஐசோபைலேட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூ கேன் ஃபைண்ட் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் நம்பர் 1 எபிடர்மிஸ். இப்போ எபிடர்மிஸ் அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ்னு டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும். எபிடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் parenchyma செல், கியூட்டிக்கல் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஸ்டொமேட்டா ரெண்டு சைடுமே அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ் ரெண்டு பக்கமுமே யூ கேன் ஃபைண்ட் ஸ்டொமேட்டா. இந்த அப்பர் எபிடர்மிஸ் லேயர்ல மட்டும் லார்ஜ் தின் வால்டு செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த செல்லை நம்ம புலிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் மீசோஃபில். மீசோ அப்படின்னாலே மிடில் இல்ல. ஸோ அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் லேயருக்கு இடையில இது பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க நமக்கு இந்த பாலிசேட், ஸ்பாஞ்சி, பேரன்கைமா அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஷியேஷன்ஸும் கிடையாது. இந்த செல்ஸ் எல்லாம் இர்ரெகுலர்லி அரேஞ்ச் ஆயிருக்கும் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அண்ட் தே ஹேவ் அ குளோரோபிளாஸ்ட் டூ. நெக்ஸ்ட் வாஸ்குலார் பண்டில். Vascular bundles are present and some which are small and some are large. And each vascular bundle is surrounded by the parenchymatous cells. இது நாம ஷீத் பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்றோம். இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கு? கன்ஜாயிண்டா இருக்கு, கொலாட்ரல், க்ளோஸ்ட். ஆல்ரெடி இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப xylem அப்பர் எபிடெர்மிஸ் பக்கமாகவும் phloem லோயர் எபிடெர்மிஸ் பக்கமாகவும் பிரசன்ட் ஆயிருக்கும். Now the difference between dicot and monocot leaf. Dicot leaf dorsiventral leaf ன்னு சொல்றோம். monocot isobilateral. இங்க dicotல mesophila நம்ம differentiate பண்ணியிருந்தோம். palisade and spongy parenchyma அப்படின்னு. monocot leafல அந்த மாதிரி எந்த differentiationம் கிடையாது. நெக்ஸ்ட் பிளான்ட் பிசியாலஜில பிளாஸ்டிட் மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாம். இப்ப பிளாஸ்டிட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இட் இஸ் அ செல் ஆர்கனல். பிளான்ட் செல்ல மட்டுமே பிரசன்டா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். இது டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். 2 மெம்பரேன் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கே. இவங்களோட வேலை என்ன? ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஏன்னா பிளாஸ்டிட் இருந்தாதான் photosynthesis பண்ண முடியும். photosynthesisோட ப்ராடக்டா கிடைக்கிற ஃபுட்டை ஸ்டோர் பண்றதும் இவங்களோட வேலை தான். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட். ஒன் இஸ் குளோரோபிளாஸ்ட். குளோரோன்னு எங்க வந்தாலும் தைரியமா நம்ம கிரீன்னு எழுதலாம். ஸோ கிரீன் கலர்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குரோமோ கலர்டு பிளாஸ்ட் என்னென்ன கலர்ல இருக்கு? எல்லோ, ரெட், ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ல பிரசன்டா இருக்கு. லியூகோனாலே ஒயிட் இல்லைன்னா கலர்லெஸ். அப்ப லியூகோ பிளாஸ்ட் அப்படின்னா கலர்லெஸ் பிளாஸ்டிட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இப்போ குளோரோபிளாஸ்ட் ஆர் கிரீன் பிளாஸ்டிட் நம்ம முதல்லயே படிச்சோம்ல, கிரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில் இதுல இருக்கிறதுனால தான் இதை நம்ம கிரீன் பிளாஸ்டிட் இல்லைன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் ஓவல் ஷேப்டு ஆர்கனல். இதோட டயமீட்டர் 2 to 10 மைக்ரோமீட்டர். இதோட திக்னஸ் 1 to 2 மைக்ரோமீட்டர். இப்போ இதோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்வலப், ஸ்ட்ரோமா, தைலகாய்ட்ஸ் அண்ட் கிரானா மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தெரியும். இதுல என்வலப் நம்ம முதல்லயே என்ன படிச்சோம்? டபுள் மெம்பரேன் அப்படின்னு படிச்சோம். அப்போ ஒரு அவுட்டர் மெம்பரேன், ஒரு இன்னர் மெம்பரேன் இருக்கு. இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேனுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மெம்பரேனுக்கு உள்ள பிரசன்டா இருக்க அந்த மேட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்பேஸ்ல தான் அந்த மேட்ரிக்ஸ்ங்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்ப இந்த ஸ்பேஸ்ல தான் நமக்கு டிஎன்ஏ, 70s ரைபோசோம்ஸ் அண்ட் மற்ற எல்லா மாலிகுல்ஸும், புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான எல்லா மாலிகுல்ஸும் அந்த ஸ்ட்ரோமால தான் பிரசன்ட் ஆயிருக்கும். நவ் தைலகாய்டு. நீங்க பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம தைலகாய்டு அப்படின்னு சொல்றோம். இது ஒரு மெம்ப்ரேன் மாதிரி, மெம்ப்ரேனோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த மாதிரி சாக் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ உள்ள ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸை தான் நம்ம தைலகாய்டு லியூமன் அப்படின்னு சொல்றோம். இந்த போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான பிக்மெண்ட் என்ன பிக்மெண்ட்? குளோரோஃபில் பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் இந்த தைலகாய்ட்ஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த தைலகாய்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு டிஸ்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணா எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டாக் கிடைக்கும். இத நம்ம கிரானா அப்படின்னு சொல்றோம். இந்த கிரானா எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் இன்டர் கனெக்டடா இருப்பாங்க. அந்த போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃப்ரெட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், குளுக்கோஸாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணணும். அது பண்ணுறது குளோரோபிளாஸ்டோட வேலை. சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே குளோரோபிளாஸ்டோட வேலை தான். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். டேக் கேர்.